ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். ரீசெண்டாக பனார்கடா ஜூ போயிருந்தோம் பெங்களூரில். அதுக்கான ரிவ்யூ தான் அது. ரிவ்யூன்னு இல்லை, நாங்கள் என்ன பார்த்தோமோ அதை தான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் வந்துட்டு 10 ஓப்பன் ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்துட்டு 9:30க்கு அங்கே போனீங்கன்னா தான் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குறது கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணோம். பட் அந்த அன்னைக்கு வந்துட்டு ஆன்லைனில் எதுவுமே ஓப்பனாக இல்லை. கிட்டத்தட்ட 1 வீக் சர்ச் பண்ணியும் ஆன்லைனில் ஓப்பனாக இல்லை. ஸோ டேரெக்டாக தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. நாங்க வந்துட்டு ஜூ சுத்தி பார்க்கறதுக்கு, ப்ளஸ் சஃபாரி 2மே வந்துட்டு நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அங்க பார்க்கிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு மினிமம் வந்துட்டு ₹50. அதுக்கு மேல வந்துட்டு உள்ள டிக்கெட்டுக்கு வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க பிரைஸ் என்னன்னு. ஸோ சீசனுக்கு ஏத்த மாரி மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட்டு நாங்க போனதுமே வந்துட்டு சஃபாரி போயிட்டோம். ஸோ அங்க லைட் கிரீன் கலர்ல நிக்குது இல்லையா? இது வந்துட்டு நான் ஏசி பஸ்ஸஸ். அதே மாரி அங்க ஒயிட் கலர்ல ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு ஏசி பஸ். அதே மாரி இந்த பஸ்ஸும் வந்துட்டு ஏசி பஸ் தான். ஸோ நம்ம ஏசி இல்லன்னா நான் ஏசி 2ல எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏசில இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்புட்ன்னா, இங்க விண்டோஸ் வந்துட்டு கிளாஸ் விண்டோஸ்ன்றதுனால அதில எதுவுமே வந்துட்டு கிரில் மாரி எதுவும் போடல. பட் ஆனா நான் ஏசி பஸ்ஸஸ்லலாம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த இடத்துல தெரியும். உங்களுக்கு அந்த கம்பி போட்டுருக்காங்க. ஃபுல்லா எல்லாம் கிரில் வச்சு அடைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வியூ வந்துட்டு நீங்க ஃபோன்லலாம் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா, அது அவ்வளோ ஒர்த்தா இருக்காது. பட் ஆனா நீங்க நேர்ல பார்க்கறது நல்லா தான் இருக்கு. நார்மலா வியூ மட்டும் பார்த்துட்டு வர்றீங்க, சுத்தி பார்த்துட்டு வர்றீங்க அப்புட்ன்னா, நான் ஏசி வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜீப் வந்துட்டு வேஸ்ட்டு தான். ஏன்னா பஸ்லயே நமக்கு அந்த வியூ கிடைக்குது. ஏசி பஸ்ஸே எடுத்துக்கலாம். நம்ம ஜீப் எடுக்கிறதுக்கு பதிலா ஏசி பஸ்ஸே எடுத்துக்கலாம். பட் இன்கேஸ் ஒரு ஃபேமிலியா போறீங்க, ஃபேமிலி மட்டும் போய் தனியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்புட்ன்னா, நீங்க ஜீப் எடுத்துக்கலாம். பட் எல்லாத்து கூடயும் போறது சேர்ந்து போறதுல பிரச்சனை இல்ல அப்படின்றபோது, பஸ்ஸு தான் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அண்ட் நான் ஏசி பஸ்ல வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால பிரச்சனை இருக்காது. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த கிரில் வந்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வியூ வந்துட்டு கொஞ்சம் அங்கங்க அந்த கிரில்லுக்குள்ள இருந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். அண்ட் ஒரு விண்டோக்கு வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க அந்த கிரில்லுலயே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும் தான் எந்த வியூ கிடைக்கும். பட் சைட்ல நம்ம உட்காரும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்குள்ள மட்டும் கிரில் இருக்காது. ஸோ நம்ம ஃபோன் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில வச்சு ரெக்கார்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஏசி பஸ்லயுமே உங்களுக்கு இந்த விண்டோவோட கிளார் அந்த மாரி தெரியும். ஸோ போற பக்கம் ஃபுல்லா வந்துட்டு அங்கங்க அனிமல்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு நிறுத்தி காமிச்சுக்கிட்டே தான் போவாங்க. ஆரம்பத்தில உள்ள என்டர் ஆனதுமே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி மானு, கரடி, அதுக்கப்புறம் யானை, இந்த மாரி தாவர உண்ணிகள் ஹெர்பிவோர் அனிமல் மட்டும் காமிச்சுட்டே போவாங்க. அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கும். அண்ட் கரடியோட வியூ வந்துட்டு எங்களுக்கு இந்த டைம் பெருசாவே கிடைக்கல. ஆக்சுவலா நாங்க இது வந்துட்டு 2ண்ட் டைம் போறேன் நான் இங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்துட்டு யானை விளையாடுறது கொஞ்சம் பார்த்த மாரி இருந்தது. அண்ட் அங்கங்க வந்துட்டு இந்த டைகர்ஸ், லயனோட வந்துட்டு வியூ நல்லா கிடைச்சது. கரெக்ட்டா பஸ்ஸு கிட்டயே வந்து உட்கார்றது, நடக்கிறது அந்த மாரி இருந்தது. அண்ட் அப்ப எடுத்த ஒரு சில கிளிப்பையும் வந்துட்டு நான் இது கூடயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைமும் சரி, இந்த டைமும் சரி, வீடியோ ரெக்கார்ட் பண்றவங்களுக்கு டிரைவர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு வீடியோ எடுத்து குடுத்தாங்க ஒரு சிலருக்கு மொபைல் வாங்கி. ஏன்னா எல்லா பக்கமும் கிரில் போட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாரும் அந்த ஃப்ரண்ட்ல இருக்க வியூ தான் வந்துட்டு கவர் பண்ணாங்க. ஸோ ஒரு சில இடத்துல நிறுத்துற இடத்துல வந்துட்டு டிரைவர்ஸ் வந்துட்டு மொபைல் வாங்கி வீடியோ கூட எடுத்து குடுத்தாங்க. அண்ட் சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் தூரத்தில இருக்கிறத நம்ம கூட மிஸ் பண்ணிடுவோம். பட் அவங்க வந்துட்டு நிறுத்தி ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு, ரைட் சைடு இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு குடுத்தாங்க. அண்ட் மெயின் வந்துட்டு எனக்கு இந்த மானோட வியூ வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நின்னுட்டு இருந்த போஸுக்கும், அங்க இருக்கிற அந்த சன்லைட்டுக்கும் வந்துட்டு பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருந்தது. என்னமோ நம்ம காட்டுக்குள்ள இறங்கி பார்த்த மாரி இருந்தது. இந்த மானோட போஸும், அங்க பேக்ரவுண்ட் வியூவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல. அண்ட் கன்டினியூஸா நாங்க அதிகமா மான பார்த்த மாரி இருந்தது. இந்த வீடியோல வந்துட்டு நான் 2 டைம் போனப்பவும் எனக்கு கிடைச்ச வியூஸ் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் மட்டும் பார்க்குறப்போ பெருசா ஒண்ணும் வியூ கிடைக்கல. இத விட அது நல்லா இருந்ததா? அப்படின்ற மாரி இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் லாஸ்ட் டைம் எடுத்த வியூவ விட இந்த டைம் எடுத்த ஒரு சில பிக்சர்ஸ் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நல்லா இருந்த மாரி இருந்தது. ஸோ அதனால நான் 2யும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 இடத்துல மட்டும் தான் கரடிய வந்துட்டு பக்கத்துல பார்க்க முடிஞ்சது. மத்த எல்லாமே வந்துட்டு ரொம்ப தூரமா இருந்த மாரி இருந்தது. மேக்ஸிமம் நான் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் பார்த்தது எல்லாத்தையும் இதில கவர் பண்ணியிருக்கும்போது, உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் அதிகமாவே லென்த்தியா தான் இருக்கும். அங்கங்க வந்துட்டு நான் ரிப்பீட்டடா வர்றத கட் ஷார்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் உங்களுக்கு ஒரு சில வியூ காமிக்கணுன்றதுனால எல்லாமே ரிப்பீட்டடா வந்தாலும் பரவாயில்லன்ற மாரி ஒண்ணு ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு என்ன அப்புட்ன்னா, நான் வந்துட்டு அந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கட் பண்றேன். நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கோடயே பாருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ன்றது வந்துட்டு ஒண்ணும் இல்ல. நம்ம நேர்ல பார்க்கும்போது அங்க பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் பேசுறது, அந்த ஒவ்வொரு அனிமல பார்த்து ரியாக்ட் பண்றது. அண்ட் மெயின் வந்துட்டு ஒரு சில இடத்துல அந்த குழந்தைங்களும் கூட வந்திருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட ஜாய் வந்துட்டு கத்துவாங்க பார்த்தீங்களா? அதோ கரடி இருக்கு, லயன் இருக்கு அந்த மாரி. லாங்குவேஜஸ் வந்துட்டு அவங்க பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்.
ஏன்னா நாங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ன்ற மாரி தான் இருந்தாங்க பஸ்ஸுக்குள்ள. ஸோ லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டா இருந்தாலும் அவங்களோட எக்ஸைட்மெண்ட்ட கேட்கும்போதே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த மாரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி போடுறேன். இன் பிட்வீன் வந்துட்டு எனக்கு சொல்லணும்னு தோன்றத வாய்ஸ் ஓவர்ல சொல்றேன். மத்ததெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி அவங்களோட பேக்கிரவுண்ட் நார்மலா என்ன வாய்ஸ் அங்க ரெக்கார்ட் ஆச்சோ, அதுவே போடுறேன். ஸோ கேளுங்க. சம்டைம்ஸ் இன் பிட்வீன்ல வந்துட்டு நான் 2x ஸ்பீட்ல போட்டிருக்கேன். பிகாஸ் அதனுடைய ஸ்லோ மோஷன்ல தான் நெறைய அனிமல்ஸ் வந்தது. பட் நம்ம அவ்ளோ தூரம் கவர் பண்ணோம் அப்புட்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா 1 ஹவர் தாண்டி போற மாரி இருக்கு. ஸோ, அதனால நெறைய இடத்துல வந்துட்டு நானு ஸ்லோ மோஷன்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் 2x ஸ்பீட்ல போட்டிருக்கேன். ஸோ, அதனால அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இன் பிட்வீன் நார்மல் ஸ்பீட்ல வரும். அண்ட் அதே சமயத்தில இன் பிட்வீன் வந்துட்டு திடீர்னு 2x ஸ்பீட்ல போகும். ஸோ, அது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வியூ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுத்தியும் வந்துட்டு நல்லா புல்லெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறப்போ, அந்த கொஞ்சம் ஏரியா மட்டும் பச்சை பசேல்னு அவ்ளோ அழகா இருந்தது. இதில கேமரால அந்த அளவுக்கு வந்துட்டு கிளாரிட்டியா ரெக்கார்ட் ஆகல. பட் நேர்ல பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருந்தது. இதில வந்துட்டு ஆண் சிங்கமும், பெண் சிங்கமும் கரெக்ட்டா அந்த இடத்துல படுத்திருக்கிறத பார்க்குறக்கும் அவ்ளோ அழகா இருந்தது. இதில வண்டி வரத பார்த்ததையும் 2ம் வந்துட்டு ரோட்ல ஏறி நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் இன் பிட்வீன் படுத்துருச்சு. எவ்வளோ நேரம் அங்க ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போனோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா, திருப்பி வண்டி எடுக்கும்போது அது ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு ரோர் பண்ணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நெறைய இடத்துல இந்த மாரி வந்துட்டு அனிமல்ஸ் முன்னாடி நடந்து போறது, அதே மாரி கிட்ட வந்துட்டு ஏன்னா லைன்லாம் நம்ம இவ்வளோ கிட்டலாம் பார்க்க மாட்டோம். ஜூல போனாலும் நடுவுல வந்துட்டு ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அத தாண்டி தான் நம்ம நிப்போம். அதுக்குள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கேஜே இருக்கும். அ கூண்டுக்குள்ள போட்டிருந்தாலுமே. பட் இது வந்துட்டு கரெக்ட்டா அந்த பஸ்ஸோட நம்ம கீழ இறங்குறோம் இல்லையா? ஸ்டெப்ஸு கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப்ஸு கிட்டலாம் வந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட நாங்க சஃபாரி முடிச்சுட்டு வந்துட்டு ஜூக்குள்ள போலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் சஃபாரி முடிக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு மோர் தேன் 1 1/2 மணி நேரத்துக்கு பக்கமா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸே வந்துட்டு சுத்தி காமிச்சாங்கன்னு தான் நெனைக்கிறேன். மோர் தேன் 1 ஹவர் ஆச்சு. பட் 2 ஹவர்ஸ்ன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. மோர் தேன் 1 ஹவர் ஆச்சு. அண்ட் 1 ஹவர் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு நம்ம எங்கே ஏறுனோமோ அங்கேயே விட்டாங்க. அண்ட் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நீங்க டிக்கெட் வந்துட்டு சஃபாரிக்கும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனீங்க அப்புட்னா, ஆல்ரெடி அங்க கியூவா தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பஸ்ஸுக்கு இத்தன பேரு அப்படின்ற மாரி தான் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க லேட்டா போனீங்க அப்புட்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு ஜூக்குள்ள போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்துருப்பேன் எதையாவது அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் ஆகும் கண்டிப்பா. ஸோ நீங்க வந்துட்டு 10 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டீங்க அப்புட்னா தான் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயி, ஸூ வந்துட்டு சஃபாரிக்கு வந்துட்டு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ரொம்ப லேட் ஆயிடும். ரொம்ப நேரம் கியூல வெயிட் பண்ற மாரி ஆயிடும். அதுவும் வீக்கெண்டெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வீக்கெண்ட் அந்த மாரி ஸ்கூல் ஹாலிடேஸு இல்ல ஏதாவது வந்துட்டு லீவ் விட்டுருப்பாங்க இல்லையா? ஆஃபீஸு, ஸ்கூல் அந்த மாரி எல்லாம் லீவ் விட்டுருக்கப்ப டைம்லலாம் போனீங்கன்னா, வெயிட் பண்றதுலயே உங்களுக்கு ஒரு வழி ஆயிடும். பெஸ்ட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது வீக் டேஸ்ல இன் பிட்வீன் நீங்க லீவ் போட்டு போற மாரி இருந்ததுன்னா பெஸ்ட். அப்படி இல்ல வீக்கெண்ட்ல போறீங்க அப்புட்னா, ஆன்லைன்ல டிக்கெட் சர்ச் பண்ணுங்க. கிடைச்சதுன்னா வந்துட்டு நமக்கு அதுதான் பெஸ்ட்டு. அப்படி இல்ல அப்படின்னாலும் ஒரு 9:30க்கெல்லாம் நீங்க வந்துட்டு வண்டிய பார்க் பண்ணிட்டு உள்ள போய் டிக்கெட் கவுண்டருக்கு போயிடுங்க. அப்பவே அங்க கியூ நிக்கும் ஒரு சில டைமுக்கு.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஆல்ரெடி இருக்க க்யூவில் வெயிட் பண்ணி நீங்கள் போகிற கரெக்டாக இருக்கும். 10க்கு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரா உள்ளே சென்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் வந்துட்டு அங்கே கவுண்டர் ஓப்பன் ஆகாது. ஐ மீன் கவுண்டர்னால் வந்துட்டு அங்கே சஃபாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த க்யூ வந்துட்டு பஸ்ஸுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக 10க்கு மேலே அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் விட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு ஒரு அரௌண்டு 30 மெம்பர்ஸ் ஒரு பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக கவுண்ட் தெரில. பட் ஒரு மினிமம் வந்துட்டு 20 மெம்பர்ஸாவது இருப்பாங்க. 20லேருந்து தான் கவுண்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நார்மல் வந்துட்டு நமக்கு பஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. அண்ட் அது முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம உள்ள ஜூ சுற்றி பார்க்க போயாச்சு. எனக்கு அந்த ஜூவில் வந்துட்டு மெயின் பிடிச்சிருந்தது இதுதான். அந்த முன்னாடி இருக்க அந்த க்ரீனரி லீஃபுக்கும் அந்த பூ வந்துட்டு நல்ல ஆரஞ்சு கலரில் இருந்தது. ஒரு டார்க் ஆரஞ்சு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த மான் வந்துட்டு நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இது வந்துட்டு ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் மான். அதை வந்து எழுதியிருந்தாங்க. நீங்கள் போகிறப்போ வந்துட்டு அந்த நேமெல்லாம் செக் பண்ணுங்கள். நமக்கு நேம் செக் பண்ணுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்க மானை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேயே உள்ள என்ட்ரு ஆகுற இடத்துலேருந்து நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க கீழே. இன்கேஸ் வந்துட்டு இதுக்கு மேலே எந்த சைடில் போகிறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஆரோ மார்க் ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த டைனோசர்ஸோட ஸ்டாச்சு ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அண்ட் சஃபாரியை விட இது வந்துட்டு நல்லா பச்சை பசேல்னு தெரிஞ்ச மாதிரி இருந்தது நிறைய இடத்துல. பிகாஸ் சஃபாரியில் நான் ஒரு இடம் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த இடம் மட்டும்தான் நல்ல க்ரீனரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாக்கி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னா, நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ போனதுனால வந்துட்டு சம்மர் சீசன் வேறு. ஸோ நிறையா பக்கம் ட்ரை ஆன மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை நீங்கள் வின்டர் டைமில் போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த ஜூவில் உள்ளே வந்துட்டு கேஜ்குள்ளெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் வாட்டரிங் தானே பண்ணுறாங்க. ஸோ ரெயினை பிலாங் பண்ணி இல்லாமல் நிறைய இடத்துல ஆர்ட்டிஃபிஷியல் வாட்டரிங் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே என்னென்னு தெரில, நல்ல க்ரீனரியாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்க்குறக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, புலி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துட்டு இருந்தது. நான் அத 2x ஸ்பீட்ல மாத்தியிருக்கேன். நீங்க வந்துட்டு ஒரிஜினலா அது என்ன ஸ்பீட்ல நடக்கணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் அத வந்துட்டு 2x ஸ்பீட்ல மாத்தியிருக்கேன். அத வந்துட்டு பார்த்துக்கோங்க. വന്നു കഴിഞ്ഞാൽ ഞാൻ ആയിരം കിട്ടാനോ വാ പോയി വാ என்னென்ன சாப்பிட்றேன்னு எல்லாம் போட்டு கேரேஜ் പാവം ചിക്കൻ പോലും കിട്ടുന്നില്ല. എന്നാലും ചിക്കൻ കൂട്ടോടെ ഇപ്പം ഞാൻ വിളിച്ചിരുന്നില്ലേ, ഞാൻ ചിക്കൻ കഴിക്കുന്നില്ലേ, നീ ഉണ്ടാക്കി തന്നെ കൂട്ടോ ഞാൻ കഴിക്കുന്നില്ലേ. വാ വാ ഇതിന് കളിക്കുന്ന ഒരു ടാർഗറ്റ് ഇരിക്കും. அண்ட் ஹைனா, உல்ஃபு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஹைனா பார்க்குறப்போ ஞாபகம் வந்தது, இந்த விஜய் படத்தில் இருக்க சுப்பிரமணி கேரக்டர் தான். ஸோ அதை பார்த்ததே சுப்பிரமணின்னு கூப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தது வந்து அந்த ஹிப்போபொட்டமஸ் நீர் யானை. இது நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ இதே பொசிஷனில் தான் படுத்திருந்தது. இந்த டைம் போனப்போ இதே பொசிஷனில் தான் படுத்திருக்கு. அண்ட் தண்ணியும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம்லேயும் இதுக்கு மேலே தண்ணி விடலை. நீங்கள் ஃபுல்லாக சுற்றுனதுலேயே வந்துட்டு நம்ம குரங்கும் மானும் தான் நிறையா வெரைட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மெயின் மான் கிட்டத்தட்ட அந்த சஃபாரி போனப்பவும் 4-5 இடத்துக்கு மேலே வந்துட்டு நாங்கள் மான் பார்த்தோம். நிறையா கூட்டமாக இருக்கிறது, தனியாக இருக்கிறதுன்னு. அதே மாதிரி இங்கே உள்ள ஜூக்குள்ளேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 5-6 வெரைட்டிக்கு பக்கமாக மான் இருந்துச்சு. இந்த புள்ளி மான், அதே மாதிரி இந்த கொம்பு பெருசாக இருக்கிறது, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி இருந்தது. அண்ட் குட்டி மானை வந்துட்டு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதுலேயே வந்துட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஜூக்குள்ளே வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறப்போ அந்த வண்டி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நடந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வரலான்ற மாதிரி இருக்கும். இல்லையா, போனதையும் சீக்கிரம் திரும்பி வந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த வண்டியும் வந்துட்டு ஒரு லேடி டிரைவர் இல்லைனா ஜென்ஸ் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஓட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்காது. நாங்கள் போய் அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த வண்டி வந்துச்சு. ஆனால் நாங்கள் போகலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வண்டியில் வந்துட்டு ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் ஆச்சுன்ற மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு நம்ம நடந்து போகலான்னு எடுத்த டெசிஷன் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சிலது வந்துட்டு பார்த்ததையும் சரி ஓகே இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டாம், நம்ம அடுத்தது போய் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அது பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மைண்ட் அப்போதைக்கு என்ன தோணுதுன்றதை வந்துட்டு நம்ம யோசிச்சு செய்ய முடியாது. நம்ம உடனே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன் பிட்வீனில் வந்துட்டு ஒரு லேக் சீன் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல போட்டிங்கும் இருக்குது. 1 ஹவருக்கு இவ்வளோன்ற மாதிரி அமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
நீங்க வேணும்னா அந்த இடத்துல போட்டிங் போயிட்டு போலாம். நடுவுல வந்துட்டு ஒரு சின்ன ஃபவுண்டைன் இருந்தது. அத வந்துட்டு சுத்தி வர மாரி. ஒரு சின்ன ஏரியா தான். அதுக்குள்ள சுத்தி வர மாரி. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு யானை நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு 2 குட்டி யானையும். ஒண்ணோட ஒண்ணு தொரத்திக்கிட்டு வால மட்டும் ஒண்ணு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தும்பிக்கையில வால புடிச்சிட்டு இருக்கும். இல்லையா வந்துட்டு பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே வரும். "வா போலாம், வா போலான்ற" மாரி. அண்ட் இது பார்க்க நல்லா இருந்தது. இது வந்துட்டு நாங்க லாஸ்ட் டைம் போனப்ப எடுத்தது. ஒரு டைம் வந்துட்டு நாங்க யானைய வந்துட்டு க்ளோஸ் அப்ல பார்த்தோம். நல்லா கிட்ட வந்து இந்த தும்பிக்கைய வச்சு அந்த பக்கம் கம்பிக்கு அந்த பக்கம் வந்துட்டு தும்பிக்கைய நீட்டுறக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது வந்துட்டு பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் அதனுடைய வீடியோ கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா அது மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு 2 குட்டி யானையும் நல்லா துரத்திட்டு விளையாடிட்டு இருந்தது. அண்ட் இது போய் அந்த கூட்டத்துக்குள்ள நெறைய அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறதையும் போய் சேர்ந்து தொரத்துது. "வா விளையாடலாம், வா போலாம், இழுத்துட்டு போலாம்" அப்படின்ற மாரி இருந்தது. நம்ம வந்துட்டு விளையாடுறக்கு ஆள் கிடைக்கலன்னா, எங்கேயாச்சும் போய் நின்னுட்டு இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸையும் போய் புடிச்சு இழுப்போம் இல்லையா? "வா போய் விளையாடலாம், இங்க என்ன நின்னுட்டு இருக்க" அப்படின்ற மாரி. அதே மாரி "வா போலாம்" அப்படின்ற மாரி போய் புடிச்சு தள்ளிட்டு இருக்க மாரி இருந்தது. அண்ட் மேக்ஸிமம் எல்லா வீடியோவுமே வந்துட்டு 2x ஸ்பீட்ல தான் வச்சிருக்கேன். அதனால நீங்க இப்போ வந்துட்டு அந்த ஒவ்வொரு அனிமலோட ஆக்ஷனும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட கம்மி பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்றத வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால இதுவே கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அதனால வீடியோ லென்த்தா போறதுனால நான் எல்லாத்தையுமே 2x ஸ்பீட் மாத்திருக்கேன். அண்ட் அந்த சஃபாரில வந்துட்டு எனக்கு அனிமல் வந்துட்டு அந்த சிங்கம், புலி இதெல்லாம் வந்துட்டு நல்லா பார்த்த மாரி இருந்தது. பட் ஆனா ஜூக்குள்ள எல்லாமே வந்துட்டு ரொம்ப தூரத்தில இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கு பின்னாடி, பாறைக்கு பின்னாடின்னு போய் உட்காந்துருச்சு. அதனால பெருசா எதையும் பார்க்க முடில. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு எனக்கு ஜூக்குள்ள ரொம்ப இரிட்டேட் ஆனது என்ன அப்புட்ன்னா, ஒரு மிருகம் படுத்திருக்கு அப்புட்ன்னா, அது பாட்டுக்கு படுத்திருக்கு. ஆல்ரெடி அத நம்ம கூண்டுல தான் அடைச்சு வச்சு வேடிக்கை பார்க்குறோம். ஒண்ணு இது நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த எல்லா அனிமலையும் நம்மளால நேர்ல போயெல்லாம் பார்க்க முடியாது. வந்துட்டு ஜூன்ற ஒரு இத வச்சுட்டு இப்படியெல்லாம் ஒரு அனிமல் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம போய் பார்த்துட்டுருக்கோம். அது ஆல்ரெடி அதனுடைய ஒரு ஹேபிட்டட் நேச்சர்ல இருந்து நம்ம அத தனியா புடிச்சுட்டு வந்துட்டு, ஒரு 4 செவுத்துக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்கு. நம்மளால 1 மணி நேரம் கூட ஒரு ரூமுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள உட்காந்துருக்க முடியல. எங்கேயாச்சும் வெளியில போலான்ற மாரி யோசிக்கிறோம். இது வாழ்நாள் ஃபுல்லா அந்த செவுத்துக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அது படுக்கிறப்ப படுத்துட்டு போகுது. அதுக்கு எப்ப எந்திரிச்சு நடக்கணும்னு தோணுதோ நடந்துட்டு போகுது. நம்ம போறவங்க வந்துட்டு அத டிஸ்டர்ப் பண்றாங்க. நெறைய பார்த்துருக்கேன். ஒரு குழந்தைங்க வந்துட்டு எக்ஸைட்மென்ட்ல கத்துறாங்க. அத வந்துட்டு கிட்ட வான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அது வேற. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு புரியாது. வளர்ந்து நம்ம வந்துட்டு பெரியவங்களே வந்துட்டு அந்த யானையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சிங்கமா இருக்கட்டும், அந்த இடத்துல அத போய் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. ஏன்னு கேட்டா அது மூவ் ஆகணுமாமா. அப்பதான் பார்க்க நல்லா இருக்குமாம். அது மூவ்மெண்ட் குடுக்கணும். அது ஏன் படுத்தே இருக்கு? அப்படின்ற மாரி அத போய் டிஸ்டர்ப் பண்றாங்க, கத்துறாங்க. அண்ட் எதையாவது தூக்கி போடுறாங்க. நான் அதையும் பார்த்தேன் இந்த டைம் போனப்ப. அ பக்கத்துல வந்துட்டு ஃபுல்லாலாம் ரோடு மாரி தானே இருக்கு. அதுல இருக்க கல்ல வந்துட்டு உள்ள தூக்கி போடுறாங்க. அது வந்துட்டு அப்பவுமே அது எந்திரிக்காம படுத்திருக்கு அப்புட்ன்னா, அதுக்கு ஏதோ உடம்பு முடியாம போயிருக்கலாம். இல்ல அது இவ்ளோ நேரம் ஏதாவது சுத்திட்டு இருந்திருக்கலாம். அதுக்கும் இதுக்கும். இப்போ ரொம்ப டயர்டா போய் படுத்திருக்கலாம். ஸோ ஏன்னா காலையிலேருந்து ஆள் போயிட்டே இருக்கும் உள்ள. கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் விசிட்டிங் இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும்னு நெனைக்கிறதெல்லாம் நடக்காது. அந்த மாரி டிஸ்டர்ப் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இத வந்துட்டு யாரும் தப்பான விதத்துல எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன வந்துட்டு நான் சொல்ட்டேன். நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன் நானு. தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா இருந்துச்சு அப்டின்னா. தெரியல பெருசா. பாம்பும் சரி, இந்த பறவைகளும் சரி நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. பட் ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா பச்சை பாம்பெல்லாம் அந்த புல்லோட அந்த பின்னாடி இருக்க பேக்கிரவுண்டோட சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. பார்க்கவே ஒண்ணும் தெரியல. ஸோ இதில எங்க ரெக்கார்ட் பண்றதுன்னு சொல்ட்டு, பாம்பு இந்த மாரி சில பறவைகள விட்டாச்சு.
அண்ட் உள்ள வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கப்போ, நெறைய மங்கீஸ் வந்துட்டு சுத்திட்டு இருந்தது வெளியில. அது கூண்டுக்குள்ளேருந்து வெளியில வந்துச்சா, இல்ல அவங்களா வெளியில சுத்த விட்டாங்களான்னு தெரியல. கையில வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டுருக்கும்போது வந்துட்டு தட்டி விட்டுருச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா, அவ்ளோ தாகமா இருக்கு அதுக்கு. அதுவா மூடிய வந்துட்டு ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த ஒண்ணு குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததையும், இன்னொன்னும் சேர்ந்து வந்தது. சரி அது குடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனா என்னன்னு தெரியல, அங்கங்க நெறைய இடத்துல வந்துட்டு பாண்ட் மாரி வச்சு தண்ணியும் வச்சிருக்காங்க. பட் ஆனா, அது வாட்டர் பாட்டில்லேருந்து புடுங்கி குடிக்கிற அளவுக்கு அது இருக்கா? அதுக்கான தண்ணி தேவை இருக்கான்றது வந்துட்டு அது அப்பதான் ஃபீல் ஆச்சு. நம்ம வந்துட்டு தண்ணி தானே அப்படின்ற மாரி ஈஸியா செலவு பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இப்ப வந்துட்டு நெறையா இடத்துல வந்துட்டு தண்ணிக்கு ஸ்கேர்சிட்டி அதிகமாயிடுச்சு. அண்ட் கர்நாடகாலயே வந்துட்டு தண்ணி இல்ல அப்படின்ற மாரி தண்ணி பஞ்சம் வந்துருச்சுன்னு நெறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இத பார்த்ததையும் அதுதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்படி வந்துட்டு அங்கங்க பாண்ட் மாரி செட்டப் இருக்கிறப்பவும், அந்த குரங்கு வந்து தண்ணி கிடைக்காம, பாட்டில புடுங்கி தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கு. அண்ட் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவைன்னா கர்நாடகாட்ட தான் கேட்போம். அவங்ககிட்டயே தண்ணி இல்ல அப்படிங்கும்போது, அது நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ நம்மளும் வந்து தண்ணி கொஞ்சம் பார்த்து சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமா செலவு பண்ணாதீங்க. இதில காமிச்சத விட இன்னுமே நெறையா அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நெறையா வந்துட்டு வந்துட்டு சுத்தமா கேமரால தெரியல. அ பாம்பு வெரைட்டியும் சரி, இன்னும் வந்துட்டு முள்ளமன்றி இருந்துச்சு. அப்புறம் பறவைகள்ல தான் வந்துட்டு இன்னும் நெறைய வெரைட்டி இருந்தது. பட் கூண்டுக்குள்ள இருக்கிறதுனால எதுவுமே கிளியரா ரெக்கார்ட் ஆகல. நானும் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் சுத்தமா ரெக்கார்ட் ஆகல. அதனால அது எதுவுமே நான் இதில ஆட் பண்ணல. சில இடத்துல வந்துட்டு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பாண்டே நேச்சுரல் பாண்ட் மாரி செட் பண்ணிட்டு, உள்ள நெறைய கொக்கு, அப்புறம் ஒரு சில பறவை வெரைட்டி எல்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா அந்த இடத்துல ஃபிஷ் புடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் வந்துட்டு ஃபீல் ஆச்சு. அண்ட் மினிமம் ஒரு 1/2 டே டூ 1 டே வந்துட்டு நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு வொர்த்தான இடம் தான். ஆல்ரெடி சொன்ன மாரி வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்ல கிடைச்சா பெஸ்ட்டு. அப்படி இல்லன்னா ஒரு 9:30க்கெல்லாம் அங்க போயிட்டு, கவுண்டர் 10 மணிக்கு தான் வந்துட்டு ஓப்பன் பண்றாங்க. ஒரு 9:45ங்கும்போது தான் ஓப்பன் பண்றாங்க. பட் நீங்க நேரமே போனீங்கன்னா தான் கியூல நின்னு உள்ள போய் டிக்கெட் வாங்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் நேரமே போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.